அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக ரகசிய இடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். முன்னதாக அவர் வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் விமான நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இவரிடம் எந்தெந்த கோணத்தில் விசாரணையானது நடைபெறுகிறது, எங்கு வைத்து விசாரணை நடத்தப்படுகிறது? அபினேஷ், அறிவியலுக்கு முரணான பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று சென்னை அசோக் நகரில் கூடிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில மகாவிஷ்ணு என்பவர் பேசினார். அதை தட்டி கேட்ட அங்கிருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியருடன் அவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிகழ்வு பெரும் சர்ச்சையை ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நேற்றைய தினம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு மகாவிஷ்ணு என்று அழைக்கப்படக்கூடிய அவர் ஆஸ்திரேலியாவில் தான் இருப்பதாகவும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சியின் காரணமாக தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருப்பதாகவும் இருப்பினும் இன்று பகல் 1 மணி அளவில் சென்னை வர இருப்பதாகவும் அவர் தன்னுடைய காணொலி வாயிலாக பேசி அதை நேற்றைய தினம் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் சுமார் 1 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்ததை தொடர்ந்து அவரை காவல்துறையினர் விமான நிலைய வளாகத்திற்குள்ளே வைத்து அவரை விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறாங்க. ஊடகவியலாளர்களாம் ஒரு இடத்துல அவருடைய வருகைக்காக காத்திருந்தக்கூடிய நிலையில வேறு வழியில காவல்துறையினர் அவரை அங்கிருந்து அழைத்து சென்றிருக்கிறாங்க. ஏற்கனவே சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் சார்பாக அவர் மீது ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருவொற்றியூர் காவல் நிலையத்திலும் ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில அவரிடம் இந்த சைதாப்பேட்டை காவல் உதவி ஆணையர் தலைமையில் சீனிவாசன் தலைமையில் ஒரு குழுவினர் அங்கே விமான நிலையத்திற்கு சென்று அவரை அங்கிருந்தே சில அரை மணி நேரம் அவரை விசாரித்ததற்கு பிறகு அங்கிருந்து அவரை அழைத்து சென்றிருக்கிறாங்க. அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதுவரை அதிகாரப்பூர்வமாக காவல்துறையினர் அந்த எஃப்ஐஆர் வெளியிடல. அதே போல சைதாப்பேட்டை காவல் நிலையத்துக்கு எந்நேரமும் அவர் கொண்டு வரப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் தற்போது ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக அந்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்கான காரணம் அவரை யார் அந்த பள்ளிக்கு அழைத்தார்கள், சிறப்பு விருந்தினராக யார் அழைத்தாங்க, அந்த ஆசிரியருடனான அந்த வாக்குவாதம் உள்ளிட்டவை குறித்தெல்லாம் காவல்துறையினர் இந்த கோணத்தெல்லாம் விசாரிச்சு வராங்க. இந்த நிலையில நேற்று இரவு அவர் ஒரு காணொலி வாயிலாக காணொலியை பேசி அதை பதிவிட்டிருந்தார். அதுல அவர் பேசுறது தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரிச்சு வராங்க. ரகசிய இடத்துல வைத்து விசாரிக்கிறாங்க. விரைவில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அவர் அழைத்து வரப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அவர் சிறையில் அடைக்கப்படுவார் அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது. இன்றைய தினம் விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவாரா அப்படிங்கிறதுலாம் கேள்விக்குறி இருக்கு. எந்த வழக்குகள் பிரிவின் கீழ் அவர் மீது வழக்குகள் பதியப்படுகிறது அப்படிங்கிறதுலாம் எஃப்ஐஆர்ல இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் தெரிய வரும். தற்போது ரகசிய இடத்துல வைத்து காவல்துறையினர் அவரிடம் பல்வேறு கோணங்கள்ல விசாரிச்சுட்டு வராங்க. உங்களை யார் அங்கே கூப்பிட்டா, அந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டா, எந்த அடிப்படையில் நீங்க பேசுனீங்க, அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை ஒரு பள்ளி மாணவியிடம் பேசுவதற்கான நோக்கம் என்ன உள்ளிட்ட கோணங்களிலும் அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல மாற்றுத்திறனாளிகளை காயப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அது பெரும் எதிர்ப்பு இருக்கக்கூடிய நிலையில அந்த கோணத்திலும் விசாரிச்சுட்டு வராங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.